வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேணு ஆடியோஸ் விழுப்புரம் முட்டத்தூர். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் தான் நம்ம ரெகுலராக ரெடி பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காயில் தான், அதை நான் சொல்கிறேன் வீடியோவில். வாங்க பார்க்கலாம். ஃப்ரேம் பாருங்கள், நம்ம எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். பாருங்கள், சில்வர் கலரு, நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு ஃப்ரேமு, நல்ல கனம் இருக்கும். ஏன்னா நம்ம டபுள் மேக்னெட் போடுறோம். சப்வூஃபருடைய வெயிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ கிட்ட வரும். எல்லாம் ரெடியாகி முடிஞ்சதுன்னு சொன்னால் சப்வூஃபருடைய மொத்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோ வரும். வாங்க ஃப்ரேம் பார்த்தோம். கிட்டு பாருங்கள், கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக லேத்தில் நம்ம சொல்லி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி தான் வாங்குகிறோம். இந்த முறை என்ன மாற்றம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காயில் தான். காயில் வந்து பார்த்திங்கன்னா முந்தின முறை போடுற காயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஓம்ஸ் கிட்ட நிற்கும். கேப் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருந்ததால் கேஜ் கொஞ்சம் குறைச்சி போடும்போது ஓம்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பஞ்சில். அதனால் பர்ஃபெக்டாக 4 ஓம்ஸ் காயில் போடுற பிளானு. அதுக்கு தகுந்த மாதிரி கிட்ட டிசைன் பண்ணியாச்சு. அது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5 ரேஞ்சுக்கு மாற்றிருக்கோம். காயில் கூட பாருங்கள், 4 ஓம்ஸ் பக்காவாக இருக்கும். நான் ஒரு ஆள் இருக்கிறதால வந்து காட்ட முடியல, மன்னிக்குவோம். பிளேட் பாருங்கள், ஒரு 9 mm இருக்கும் கணம் பிளேட்டு. நம்ம ஓனாக ரெடி பண்ணுறது தான். பாருங்கள், டபுள் மேக்னெட் வரும். மேக்னெட் பார்க்கலாம் வாங்க. மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 155 மேக்னெட்டு, டபுள் மேக்னெட்டு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலு. சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே எந்த ஸ்பீக்கராக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், மேக்னெட்டினுடைய கிரேடை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் நல்ல கிரேடு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டி தான், எல்லாம் சேம் தான். 20க்கு 155 இது மேக்னெட்டு பாக்ஸோடு இருக்குது. பாருங்கள், ஏன்னா இவ்வளோவும் நம்ம பிரித்து எடுக்கணும்னா கீழே வந்ததுன்னா உடஞ்சிரும். காயில் நிறையாவே வந்துருக்கு சப்வூஃபரு. ஏன்னா குறிப்பிட்டதை மட்டும் தான் டேபிள் மேலே வைக்க முடியுது, இடம் இருக்குது. ஆனால் சரி, குறிப்பிட்டதை மட்டும் வச்சு போடலான்னு. பேப்பர் பாருங்கள், நம்ம எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். சுற்றி பாருங்கள், தையல் போட்டிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நாளானாலும் கிழியாத இருக்கும் பேப்பரு. ஸ்பைடரு நம்ம அதே எப்பயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். ஸ்பைடர் பாருங்கள், கரெக்டான டோன் இருக்கும், கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இது வாங்கி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம சப்வூஃபரை. இந்த முறை இந்த ஸ்பைடரை கொஞ்சம் செக் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஒன்று வந்திருக்கு இதுவும். இந்த ஸ்பைடருக்கும் இந்த ஸ்பைடரும் சும்மா லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் என்னன்றதை நம்ம போட்டால் தான் தெரியும். அதனால் செக்கிங்காக இந்த ஸ்பைடரு இந்த முறை வச்சுருக்கேன். செக் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் டெஸ்க்டாப் பாருங்கள், நம்ம 1500 லேபிள் போட்ட மாடல் தான். இதான் நம்ம ரெகுலராக போட்டு கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், எண்ட் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டடில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் போடுறோம். ஏன்னா இந்த கேஜில் போட்டால் தான் நமக்கு எண்ட் ஒயர் கட்டாக தான் இருக்கும். பாருங்கள், எண்ட் ஒயர் நல்லா ஹெவியாக தான் போடுறோம். பாருங்கள், டேகு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். நிறைய கஸ்டமருக்கு சப்வூஃபர் அட்வான்ஸ் வாங்கியிருக்கு. வேலைகள் கொஞ்சம் நிறையா இருந்ததால் மெட்டீரியலும் ஒரு சிலது கைக்கு வரல. இப்போ தான் எல்லாம் கைக்கு வந்தது. எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். நன்றி நண்பர்களே.